அனைவருக்கும் வணக்கம். இன்று தோழர் சிங்காரவேலர் அவர்களின் நினைவு நாள். தென்னிந்தியாவினுடைய முதல் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை கான்பூரில் துவக்கிற போது அதற்கு தலைமையேற்றவர். இந்தியாவிலேயே அரசியல் வழக்கை, கான்பூர் சதி வழக்கை சந்தித்த முதல் அரசியல் தலைவர். இந்திய விடுதலை போரில் அளப்பரிய பங்காற்றியவர். சென்னையில், தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியை கட்டி வளர்த்தவர். சென்னையில் இன்றைக்கு இருக்கிற எம்எல்ஏ, மெட்ராஸ் லேபர் யூனியன், ஆசியாவிலே முதல் தொழிற்சங்கம், அந்த தொழிற்சங்கத்தை உருவாக்குவதில் அரும்பாடுபட்டவர். திரிவிகா, வாடியா, சக்கரை சத்தியா, தந்தை பெரியார், இதுபோன்ற மகத்தான பகுத்தறிவு மேதைகளுடன், தொழிற்சங்க தலைவர்களுடன் நெருக்கமாக நின்று உழைக்கிற மக்களுக்காக களமாடியவர். மாநகராட்சி உறுப்பினராக அவர் தெரிவு செய்யப்பட்ட பொழுது, அன்றைக்கு பிரிட்டிஷ் இந்தியாவில் சென்னையில் இன்றைக்கு நாம் பார்க்கிற அந்த குடிநீர் வடிகால் வாரியத்திற்கான வரைபடம் தந்தவரே அவர்தான். திறந்த வெளி சாக்கடை அமைந்திருந்த பொழுது, லண்டனில் படித்துவிட்டு அவர் சென்னை வந்தபோது, லண்டனில் இருப்பது போல் சென்னையிலும் சாக்கடைகள் செல்வதற்கு நவீன வழிகளை ஏற்படுத்த வேண்டும் என்று வரைபடமாக தந்து அதை இந்திய மாநகராட்சி மன்றத்திலே பேசியவர். ஏழை குழந்தைகளுக்கு உணவு திட்டத்தையும் முதலில் அறிமுகப்படுத்தியவர். தந்தை பெரியாருடன் இணைந்து நின்று சுயமரியாதை கருத்துக்களை, பகுத்தறிவு கருத்துக்களை தமிழ் மண்ணில் விதைத்தவர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அரும்பெரும் தலைவர் அவர். அவரது இறுதி நாள் வரை கம்யூனிசம், சோசியலிசம் என்ற லட்சியங்களுக்காக வாழ்ந்தார். உழைப்பாளி மக்களின் ஒற்றுமைக்காக வாழ்ந்தார். அவரது லட்சியங்களை, மகத்தான பாட்டாளி வர்க்கத்தின் விழுமியங்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுக்கும். நாட்டை காக்கிற பெரும்போரில், உழைப்பாளி மக்களின் உரிமை போரில் முன்பை விட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உத்வேகத்துடன் செயல்படும் என்று அவர் நினைவு நாளில் உறுதியேற்பதுடன் தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம். அவர் மறைந்தது சென்னையில் கடற்கரை பகுதியில். ஏராளமான சொத்துக்களை அரசிற்கும் ஏழை தொழிலாளர்களுக்கும் வழங்கினார். பல நூறுக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் அவருடையது. எல்லாவற்றையும் அவர் மக்களுக்கு வழங்கினார். அவரது நல்லுடல் அங்கேதான் புதைக்கப்பட்டது. அது சிதிலமாக இருக்கிறது. அதை ஒரு நல்லதோர் நினைவிடமாக மாற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு முதல்வருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம். வணக்கம். வெலிங்டன் வளாகத்தில் வணக்கம். இலவசங்கள் கூடாது என்கிறது பிஜேபி. எனவே பிஜேபிக்கு உடன்பாடா என்று அவர் கேட்டு சொல்ல வேண்டும். குறிப்பாக பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் அது உடன்பாடா என்று அவர் கேட்டு சொல்ல வேண்டும். அது தோல்வி அடைந்துவிடும் கூட்டணி என்று நாங்கள் பார்க்கிறோம். தோல்வி உறுதி என்று நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதுமே ஒற்றுமை விரும்புவார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து நின்றால் கூட போட்டி கடுமையாக இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டின் உரிமைகளை தாக்குகிற, அதிகாரத்தை குவித்து நாட்டின் விழுமியங்களை சிதைக்கிற, நீண்ட நெடுங்கால மக்களினங்களின் ஒற்றுமையை கெடுக்கிற பிஜேபியுடன் அவர்கள் அணி சேர்ந்து வருவதால் அவர்களுக்கு தோல்வி உறுதி. தமிழக மக்கள் அவர்களை தோற்கடிப்பார். திமுக தலைமையாலே எங்கள் கூட்டணி வெல்லும். எங்கள் கூட்டணி உறுதியால் மட்டும் இதை சொல்லவில்லை, வலுவால் மட்டும் இதை சொல்லவில்லை. தமிழக அரசாங்கத்தின் நலத்திட்டங்கள் அது மக்களை சென்றடைந்திருக்கிறது. அதனால் மட்டும் சொல்லவில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ் மக்களின் ஒற்றுமை சிந்தனை, நல்லிணக்க சிந்தனை, அது எங்களுக்கு சாதகமாக இருக்கும். எனவே இந்த தேர்தலில் பிஜேபி அணி சேர்ந்திருக்கிற கூட்டணி தோற்பது உறுதி. திமுக தலைமையிலான எங்கள் கூட்டணி வெல்வது உறுதி. அன்புமணி தொடர்ந்து திமுக ஆட்சியில் நிறைய ஊழல் நடந்திருக்கு, ஊழலை மறைச்சிட்டு ஆட்சி நடத்துறாங்க, ஆட்சி அகற்ற கடுமையான வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறார். முதலில் அவர் அணி சேர்ந்திருக்கிற பிஜேபி ஆளுகிற ஊபி, பீகார், இதுபோன்ற மாநிலங்களை அவர் பார்க்க வேண்டும். தேசிய மாதிரி ஆய்வறிக்கை தருகிற தகவல்படி அதிக குற்றங்கள் ஊபியில் தான், பீகாரில் தான், தமிழ்நாட்டில் அல்ல. எனவே அவர் படித்தவர். இதையும் சேர்த்து படிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியா
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எப்போதுமே போராட்ட பணிகளில் இருக்கும், மாநாடு பணிகளில் இருப்போம். ஏழைகள் எளிய மக்கள் இவர்களுக்காக அலுவலகங்களுக்கு அரசு அலுவலங்களுக்கு சென்று பணிபுரிகிற பணியில் தொடர்ந்து இருப்போம். இப்பொழுது தேர்தல் வருகிற அந்த தேர்தலையும் நாங்கள் சந்திப்போம். எங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி பெரிய மாநாடுகளில் வெற்றி பெறும், பெரிய பெரிய போராட்டங்களில் வெற்றி பெறும். நாடாளுமன்ற ஜனநாயகம் உயிர்ப்போடு இருப்பதற்கே கம்யூனிஸ்டுகளின் பங்களிப்பு மகத்தானது என்று அமிர்தாசன் சொன்னது போல் நாங்கள் இயங்கிக் கொண்டே இருக்கிறோம். தேர்தல் நெருங்கிவிட்டது. நாங்கள் கொள்கை கூட்டணி அமைத்திருக்கிறோம். எங்கள் நோக்கமெல்லாம் பிஜேபியை வீழ்த்துவது, பிஜேபி அணி சேர்ந்திருக்கிற கூட்டணியை வீழ்த்துவது. இப்பொழுது பெற்றிருக்கிற இடங்களை காட்டிலும் கூடுதலான இடங்களை நாங்கள் உரையாடல் மூலம் கேட்டு பெறுவது. அதை முதல்வரோ திமுக தலைவரோ ஜனநாயக விரோதமாக எடுத்துக்கொள்ள மாட்டார், கூட்டணி நெருக்கடியாக எடுத்துக்கொள்ள மாட்டார். சூழல் புரிந்து நாங்கள் நடந்து கொள்வோம், நல்ல தீர்வுகளை எட்டுவோம், களத்துக்கு செல்வோம், நாங்கள் தான் வெல்வோம். அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழு கூடும். எந்தெந்த இடங்கள் என்று வரிசைப்படுத்தி அதை முதலில் உங்களுக்கு தான் அறிவிப்போம். ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில் பங்கு தீவிரமா பேசிட்டே இருக்காங்க. அது கம்யூனிஸ்ட் கட்சியோட நிலைப்பாடு என்னவா இருக்கு? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டாட்சி முறை என்று வருகிற போது குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் தான் நாங்கள் பங்கேற்போம். அந்த செயல் திட்டம் என்பது தொழிலாளர்கள், ஏழைகள், எளிய மக்கள், விவசாயிகள் நலன் சார்ந்திருக்கும். கடந்த முறை நாங்கள் அவ்வாறு தான் நடந்து கொண்டோம் என்பது உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் அதுபோல ஒரு கொள்கை முடிவு எடுக்கவில்லை, அதுபோன்ற ஒரு உரையாடல் இல்லை. சில இடங்களை கேட்டு பெறுகிற நிலையில் நாங்கள் இருக்கிறோம். எனவே எங்களுக்குரிய இடங்களை நாங்கள் கேட்டு பெறுவோம், நாங்களும் வெற்றி பெறுவோம், எங்கள் தோழமை கட்சியினுடைய வெற்றிக்கும் பாடுபடுவோம். இல்லங்க, அப்படி இன்னும் இல்ல, அழைக்கல. அவ்வாறு அழைத்தால் நாங்கள் முதலில் உங்களுக்கு தானே தெரியும். நீங்கள் ஜனநாயகத்தின் மறுக்கவனாத தூண். எனவே அவ்வாறு அழைப்போம் தான் ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் தான் முதலில் நாங்கள் தெரிவிப்போம். நாங்கள் தேர்தல் இன்னைக்கு பத்திரிகையாளரை சந்திக்கிறோம். கட்சி அலுவலகத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்கிறது. அதில் தேர்தல் அறிக்கை குழுவை நாங்கள் நேற்று தெரிவு செய்தோம். அதை இன்றைக்கு நாங்கள் வெளிப்படுத்துவோம். விரைவில் சில தினங்களுக்குள் நிர்வாக குழு கூடும். பேச்சுவார்த்தை குழு ஒன்றை நாங்கள் உருவாக்குவோம். எந்தெந்த இடங்கள் என்று வரிசைப்படுத்தி நாங்கள் உரையாடலை துவக்குவோம். ஓகே.